சிஸ்டர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் மார்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரில் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது ரஃபாக பார்க்கலாம். ட்ரேசிங் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மடிச்சுக்கிட்டு கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் வந்து இந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சஸ் மட்டும்தான் வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் 2 to 3 தான் வைப்பாங்க. ஒரு சில பேர் 2 தான் காமனாக வைக்கிறது, 2 தான் வைப்பாங்க. எல்லாருக்கும் அது செட் ஆகும். ஒரு சில பேர் 3 இன்ச்சஸ் நல்லா அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 3 இன்ச்சஸ் வரை கூட வைப்பாங்க. 3.5 வரை கூட வைப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒபிசிட்டி ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா 4 இன்ச்சஸ் வரை கூட அவங்க வச்சுக்கலாங்க. கழுத்தோட அகலம். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்குது, ஷோல்டர் இது பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து எப்பயுமே 2.5 இன்ச் தான் வைப்பாங்க. ஒரு சில பேர் 3 இன்ச் 2.25 அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாக அளவு எடுத்து நம்ம இப்போது இந்த ப்ளவுஸ் நெக்கை பார்க்கலாம். இப்போ வாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கழுத்தோட இறக்கம் டெப்த்து வந்து 7 இன்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்துகிட்டு இன்ச் டேப்பில் 2.5 இன்ச்சஸ் கரெக்டாக. ஓகேங்களா? 2.5 இன்ச்சஸ் இந்த ஃபோல்டுலேருந்து வச்சு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2.5 இன்ச்சஸ் இதுதான் கழுத்தோட அகலம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து அடுத்ததுக்கு ஒரு 2.5 இன்ச்சஸ். இது என்னது ஷோல்டரோட அகலம், ஷோல்டரோட நீளத்துக்கு. ஓகேங்களா? 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடணும். அடுத்து கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நம்ம ஷோல்டரோட அகலம் இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த டாட்லேருந்து கீழே 7 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் வரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லெவலையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இங்கேருந்தும் அதே 2.5 இன்ச்சஸில் தான் நம்ம டாட் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன். அப்போது நீங்கள் இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கணும். அப்போது இங்கே தான் வருது 2.5 இன்ச்சஸ். அப்போ இதையும் இங்கே மேலே ஒரு டாட் வச்சோம் இல்லைங்களா, ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த பென்சிலில் தெரிலன்னு நினைக்கிறேன், நான் வந்து பெனில் மார்க் பண்ணுறேன். பாருங்கள் சிஸ்டர், இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே 2.5 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சு. இப்போ 2.5க்கு நேராக 7 இன்ச்சஸ் நம்ம வச்சுருக்கோம். அது 7 இன்ச்சஸ் வந்து கழுத்தோட இறக்கம். நம்ம பின்னாடி நெக்கோட டெப்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் 7 இன்ச்சஸ் இறக்கியிருக்கோம். உங்களுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன இன்ச்சஸ் வருதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரம் எனக்கு வருது 7 இன்ச்சஸ். 7 இன்ச்சஸ் இங்கே வருது. இங்கே நான் டாட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ஒரு 2.5, இது ஒரு 2.5 ஸ்கேல் எடுத்து கரெக்டாக டாட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கழுத்தோட அகலம் இருக்குது இல்லைங்களா, 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த இறக்கம் வர ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஷோல்டரோட அகலத்துக்கு 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம், 2.5 இன்ச்சஸ். அதே மாதிரி கழுத்தோட ஷோல்டரோட நீளம் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இங்கே ஷோல்டரோட இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கோம், 7 இன்ச்சஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சைடு வந்து ஆம்கோலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஆம்கோல் வந்து டிஃபர் ஆகும். அது ஒரு 5 இன்ச்சஸ்லேருந்து கூட வைப்பாங்க. 5, 5.5, 6, 6.5 அந்த மாதிரி கூட. ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச்சஸ் கூட வச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5.5 இன்ச் வச்சுக்கலாம். ஒரு 5.5 இன்ச்சஸ் இங்கேருந்து ஒரு 5.5 இறக்கம் 5.5 இன்ச்சஸ் வரை டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
5.5 எனக்கு இப்போ எங்கே வருது, இங்கே வருது. ஓகேங்களா? இப்போது இந்த பக்கம் இது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போது இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு கோட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது வந்து கழுத்தோட அகலம், அதாவது ஒரு சில பேருக்கு நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒடுக்கமாக இருந்தால் எனக்கு போதும், ரொம்பலாம் இது அகலமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்லேருந்து வைப்போம். 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் 1.5 இன்ச் வரை கூட நம்ம வச்சுக்கலாம் ரவுண்ட் நெக்குக்கு. ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த டாட்லேருந்து சைடாக வைக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் சைடாக இந்த மாதிரி இந்த டாட்லேருந்து 1 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு டாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே 1 இன்ச்சஸ் வருது. நீங்கள் இது எவ்வளோ கூட வச்சுக்கலாம், 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம், 1/4 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ 1/4 இன்ச் அப்படின்னா எப்படி வரும், 1/2 இன்ச் அப்படின்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் பென்சிலில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து 1/2 இன்ச் இங்கே இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி, ஸோ இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அகலமாக தெரியும், கழுத்தோட அகலம். ஒரு சில பேர் வந்து நல்லா எனக்கு இப்படி வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு நெக்கு வந்து நல்லா அப்படி வந்து நல்லா லோவாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் வச்சா போதும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி ஒடுக்கமாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 1 இன்ச் 1.25 இன்ச்சஸ் வரை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 1 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி 1 இன்ச் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக நான் ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னா இங்கேருந்து டாட் வச்சுக்கிட்டே, இப்போ இதுதான் நம்ம டாட்டு 1 இன்ச்சஸ்ஸு. ஸோ இங்கேருந்து இப்படியே நீங்கள் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரீ ஹேண்டடாகவே நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணால் ரவுண்ட் நெக் வரும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டடாக வரலை, கோணலாக போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோ ஸ்கேல் வாங்கிக்கோங்க. ப்ரோ ஸ்கேல், இந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த இது ஜாயிண்ட் ஆகணும், இந்த இடத்துல இங்கே ஜாயிண்ட் ஆகணும், அதே மாதிரி இங்கே ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி இது 2 இடத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களாகவே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து இந்த இப்படி வர ஒரு சர்க்கிளை போட்டிங்க அப்படின்னா நெக் ரவுண்ட் நெக் நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? என்னால் ஃப்ரீ ஹேண்டடாக வரைய தெரியல, எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மெத்தட் நான் உங்களுக்கு பென்லேயே டார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா? இது நம்ம இப்போ எவ்வளோ வச்சுருக்கோம், 1 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இந்த கேப்பு இது 1/2 இன்ச் வச்சுக்கலாம், 1/4 இன்ச் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போ சாரி சிஸ்டர், இது வந்து இது கழுத்தோட அகலம். இது வந்து ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அங்கேயும் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இங்கேருந்து கழுத்தோட இறக்கம் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். கழுத்தோட கையோட ஆம்கோலுக்கு 5.5 இன்ச் வச்சுருக்கோம். ஆம் ஹோல் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆம்கோலுக்கு வந்து இங்கேருந்து நம்ம இதே மாதிரி நம்ம இப்போ இங்கே எப்படி 1 இன்ச்சஸ் விட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து 1/2 இன்ச்சஸ் அந்த மாதிரி விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சஸோ 3/4 இன்ச்சஸோ அந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆரி ஒர்க்கில் ஃபுல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த ஆம்கோலுக்கு வெளியே வந்து உங்களோட ஒர்க்கு போயிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இங்கேருந்து ஓகேங்களா?
இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து இந்த லைனை தாண்டி நம்மளோட ஒர்க்கு போகக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்னென்ன பண்ணோன்றது புரிஞ்சுதுங்களா? கழுத்தோட அகலம், இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குரிய இது 2.5 இன்ச்சஸ்ஸு, கழுத்தோட இறக்கம் 7 இன்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் 1 இன்ச் இந்த கேப்பில் நம்ம இங்கே வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது, கீழே எப்பயுமே கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு இல்லை 1 இன்ச் அளவோ நம்ம விட்டுறணும். ஓகேங்களா? கீழே பார்டர் மடித்து தைப்பாங்க இல்லைங்களா? ஸோ மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம விட்டுறணும் எப்பயுமே. இதான் ப்ளவுஸுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸ் கீழே கரெக்டாக ஒரு 1 இன்ச்சஸ், ஒரு 1 இன்ச், ஒரு 1 இன்ச். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு 1 இன்ச்சஸ் டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் டாட் வச்சு மார்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இது ஏற்றத்தாழ்வு இருக்காது. இப்போ லைன் வந்து ஒரு லைன் மேலே இருக்கும், ஒரு லைன் கீழே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இப்போ சும்மா இது நம்ம ரஃபாக ஒரு டம்மி பேட்டர்ன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ளவுஸில் எப்படி மெஷர் எடுத்து பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இப்போ இது இப்படி டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி சைடாக வச்சு இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட். ஓகேங்களா? இது சும்மா உங்களுக்கு ரஃப்பாக தான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ப்ளவுஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ்லேயே அளவெடுத்து மார்க் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேருக்கு இது வந்து இடுப்பு அளவு வந்து இடுப்போட சுற்றளவு வந்து ஒரு 14 இன்ச் 15 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சும்மா ரஃப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன சிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த பேப்பரை அப்படியே இந்த பக்கம் இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா இதனோட அச்சு நம்ம அடியில் வரைஞ்சோம் இல்லைங்களா? ஸோ அதனோட அச்சு அப்படியே தெரியும். தெரியுதுங்களா? உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல, பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இங்கிட்டு 2.5, அதுக்கப்புறம் இது ஆம் ஹோல், இது வந்து நம்ம நெக்கோட இறக்கம். தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலேயே நான் ட்ரா பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லைன் மேலேயே நம்ம இது ட்ரா பண்ணோம் இல்லையா? அது ப்ரோ ஸ்கேல் வச்சு பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு மேலேயே கரெக்டாக அதே மாதிரி கீழே இடுப்போட சுற்றளவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு ஒரு நெக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு ரவுண்ட் நெக். ஓகேங்களா? ரவுண்ட் நெக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். 2.5 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் இது வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு அளவு. ஓகேங்களா? 7 இன்ச்சஸ் இறக்கம் நம்மளாவே இறக்கம் வச்சுருக்கோம். ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் வந்து
நம்ம ட்ரேஸ் எடுத்து வேறு ஏதாவது நீங்கள் மோட்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் இப்போ இது நீங்கள் வந்து எப்படியும் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 லேயர் செயின் ஸ்டிச்சஸ் போடுவீங்க. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பீடு வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. 0 சைஸ் பீடு, அப்படி இல்லைங்கன்னா 3 இன்ச்சஸ் பீடு, அந்த மாதிரி 3 mm பீடு, 5 mm பீடு, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா. பார்டர் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பார்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ்லேருந்து 3/4 இன்ச்சஸ் வரை நீங்கள் கேப் விடணும். அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் எந்த ஒர்க்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட இதை பொறுத்து. நீங்கள் இப்போ வந்து நல்லா பார்டர் வந்து நல்ல ப்ராடாக கொடுக்க போகிறேன் சிஸ்டர், கொடுத்துட்டு அங்கங்கே மோட்டிவ் மட்டும் வைக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா அங்கங்கே புட்டாஸ் மாதிரி மட்டும்தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த லைனுக்கு மேலேயே வச்சு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு இங்கே வச்சு இல்லை இப்போ இது இப்படி தானே வருது, அப்போ நான் இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு மார்க் பண்ணுவேன், இப்போ நான் இங்கே வருதுன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. அதனால் இந்த லைனுக்கு மேலேயே எப்படி நீங்கள் டேர்ன் ஆகி போகிறீங்களோ, இப்போ கர்வ் வருது இல்லைங்களா, இந்த கர்வ் வர்றப்போ கரெக்டாக இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க்கு, அதே மாதிரி இப்படி கர்வ் வரும்பொழுது இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சஸில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் இப்படி டாட் வச்சு நீங்கள் அது லைன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச்சஸ். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ். டாட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். அந்த லைனுமே உங்களால் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி அடுத்தடுத்த மோட்டிவ் வந்து உங்களுக்கு எல்லா மோட்டிஃபும் ஒரே மாதிரி சேமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா அது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக ஒரு ஃப்ளவர் அங்கேயும் ஒரு ஃப்ளவர் இங்கேயும் இந்த மாதிரி போயிடும். அதனால தான் இந்த டாட் வச்சு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட நீட்டாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் எல்லா டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன், நீங்களும் 1/2 இன்ச்சஸ் தான் விடணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பார்டரில் என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறீங்க, பார்டரில் செயின் ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன், செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறேன், அப்படி இல்லை பீடு ஒர்க் மட்டும் பண்ண போகிறேன், இல்லை வெறும் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸை வந்து கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ்ன்றது ஒரு 1/4 இன்ச்சஸோ இல்லை ஒரு 3/4 இன்ச்சஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டணும், டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பென்னில் பண்ணுறேன், ஸ்டிக் பென் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எடுத்ததுமே இந்த மாதிரி பென்னில் பழகாதீங்க, பென்சிலில் போட்டு பழகுங்க. இன்கேஸ் ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பு வந்தாலும் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ரப் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே பென்னில் போட்டிங்க அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது, கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரவுண்ட் நெக் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து 3 லேயர் செயின் ஸ்டிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சஸ் பீடு, 2 mm பீடு, அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பார்டர்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சிஸ்டர். இதுதான் ப்ளவுஸ் மார்க்கிங். இது வந்து ரஃப்பாக தான் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா சிஸ்டர். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், பென்சிலில் பண்ணாதீங்க. இப்போது ஏன் சொன்னேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் வந்து நம்ம டாட் ஜாயின் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டாட்டா அந்த டாட்டா அப்படின்ற பொழுது பிழையாகி விட்டது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி
கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பென் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இதுலேயே ஏதாவது புட்டாஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது மோட்டிஃப் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், பாய், ஹேவ் எ நைஸ் டே.